சுந்தரம்னு ஒருத்தர் நம்ம ரகுபதி சாருக்கு ஃபோன் போடுறாருங்க. ஆனால் ரகுபதி சாருக்கு அவரை டக்குன்னு அடையாளம் தெரியலங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரகுபதி சார் கேட்க, சார் நான் உங்கள் ரெசார்ட்டில் முன்னாடி செஃப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறேன். நான் நெடுமாறன் ஸ்ரீகா எல்லாருமே ஒன்றா தானே சார் வேலை பார்த்தோம். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்காக இன்வைட் பண்ண கூப்பிட்டேன் சார், நேரில் வர முடியல சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் சொல்கிறேன். உடனே ரகுபதி சாருக்கு ஸ்ரீகா பேரை கேட்டதுமே அலர்ட் ஆகிடுறாருங்க. ஓ, நீங்கள் ஸ்ரீகா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஸ்ரீகாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இந்த கேள்வியை கேட்டதுமே சுந்தரம் ஒரு நிமிஷம் ஜெர்க்காகிறாருங்க. இவர் ஏன் இப்போ ஸ்ரீகாவை பற்றி கேட்குறாருன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஏதேதோ மலிப்பு பேசுகிறாருங்க. அவர் என்ன பேசுகிறாருன்றதை நமக்கு சைலன்ஸில் தாங்க காட்டுறாங்க. ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ரகுபதி சார் முகமே அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. அது என்ன ரகசியமாக இருக்குன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலைங்க. அடுத்த சீனில் நம்ம ஜான் வந்து திவ்யாவை மீட் பண்ணுறாருங்க. அம்மா, நான் உன் விஷயமா தான் உங்கள் அப்பா கிட்ட பேசினேம்மா. ஆனால் அவர் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்லாம் பண்ண முடியாது, மெனுவில் என்ன இருக்கோ அதை மட்டும் வேணும்னா கேட்டு வாங்கிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாருங்க. இதை கேட்டு திவ்யா முகமே அப்படியே வாடி போகுது. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு இட்ஸ் ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தூரத்தில் இருந்து இந்த பாச போராட்டத்தை நம்ம வெற்றி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஐஷு திவ்யாவை பார்க்க அவளோட ரூமுக்கு வராங்க. திவ்யா, நீ முன்னெல்லாம் ரொம்ப சைலண்டாக இருப்ப, ஆனால் இப்போ ரொம்ப மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி ஐஷு சொல்ல, அதுக்கு திவ்யா, ஆமாம் ஐஷு, நான் மாறிட்டேன், ஆனால் நான் ஒன்றும் மோசமானவளாகலையே, ஒருவேளை அப்பாவும் என்ன அப்படி தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறான். உடனே ஐஷு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்பா சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ கோவப்படுவார்னு உனக்கே தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சும்மா விடுவாங்களா? அப்பா உன் மேலே கோவமாக இருக்காங்களே தவிர பாசம் இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அக்காவோட மனசை தேத்துறா ஐஷு. அதே நேரத்தில் கரெக்டாக ரூம் காலிங் பெல் அடிக்குதுங்க. கதவை திறந்து பார்த்தா அங்கே நம்ம வெற்றி நிற்கிறான். கையில் ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. இது சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்த ஸ்வீட்ஸ். நீங்கள் உங்கள் அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குறீங்க. அப்பாவை மிஸ் பண்ணுற ஃபீலிங் என்னங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். அதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸை உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். திவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போறான். அப்படியே ஐஷுவுக்கும் கொஞ்சம் கொடுக்க போறாங்க. ஆனால் ஐஷு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கரார் அமர்த்துறான். ஏன்னா அந்த ஸ்வீட்டை வெற்றி தான் கொண்டு வரான்றத ஐஷு பார்த்துருப்பாள்ல. வெற்றியும் ஐஷுவை பார்த்துருப்பான். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலங்க, சிரிக்க கூட இல்லை. ஐஷு வேணான்னு சொன்னாலும் திவ்யா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு ஐஷு, நீ சாப்பிடலனா போ, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை பாராட்டுறான். அடுத்த சீன்ல வேணி ஐஷுவை மீட் பண்ணி பேசுறாங்க. ஐஷு, நீ இந்த கிச்சனை நல்லா தான் ரன் பண்ற, எல்லாம் ஓகே, ஆனா நீ ஐஷுவா இருந்து ரன் பண்ணலாம். உன்னோட ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் நான் நெடுமாறன் சாரை தான் பாக்குறேன். அவர் உன்னோட அப்பாவா இருக்கலாம், அதுக்காக அவரை நீ இவ்வளவு தூரம் அச்சு அசலா காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஐஷுவுக்கு இது பிடிக்கல போல தெரியுதுங்க. அவ்வளவுதானே, சொல்லி முடிச்சாச்சா, நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்டுட்டு போறா. என்ன இவ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி வேணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கட் பண்ணா நம்ம ரகுபதி சார் நெடுமாறனை வர சொல்லி பேசுறாரு. என்ன சார், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் விஷயமா அப்படிங்கிற மாதிரி மாறன் கேட்க, ஆமா மாறன், நம்ம சுந்தரம் அவ பொண்ணு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண பண்ணான், உன்னையும் இன்வைட் பண்ணிருப்பானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், ரிசப்ஷனுக்கு கூட இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நெடுமாறன் சொல்றாரு. அப்ப ரகுபதி சார் மெதுவா விஷயத்துக்கு வராருங்க. அவன் ஃபோன் பண்ணப்ப நான் ஸ்ரீகாவை பத்தி கேட்டேன் மாறன். அவன் என்ன சொல்றான்னா, ஸ்ரீகா காணாம போறதுக்கு முந்தின நாள் யாரோ ஒருத்தரோட பெரிய பிளாக் கார்ல நல்லா பணக்காரர் கார் மாதிரி இருக்கிற ஒரு கார்ல ஏறி போயிருக்கான்னு சொல்றான். அப்படின்னா உடனே நெடுமாறன் டக்குன்னு சமாளிச்சு, மேபி சார் பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ இல்லைன்னா ஃபாரினர்ஸ் யாராச்சும் ஸ்ரீகாவை சமையல் பிடிச்சி அவனை அப்படியே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அதுக்கு ரகுபதி சாரும், இல்ல மாறன், உனக்கே அவனை பத்தி நல்லா தெரியும், நம்ம கிட்டேயே அவன் பழக 1 வருஷம் ஆச்சு, அவன் தெரியாதவங்க கிட்ட கிச்சன்ல பழகவும் மாட்டான், பணத்துக்காக ஆசைப்பட்டு போகவும் மாட்டான். ஸோ யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது மாறன், ஸ்ரீகா வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கே தெரியாம இதை நான் ஓவரா திங்க் பண்றனோ என்னவோ, ஆனா மாறன், இந்த விஷயத்துல நான் உன்னை மட்டும் தான் முழுசா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரகுபதி சார் சொல்றாருங்க. அவ்வளவுதான், நம்ம நெடுமாறன் சும்மா இருப்பாரா? உடனே ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்க போடுறாருங்க. சார், உங்களை விட அவன் கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்தவன், அவனை நினைச்சு நானும் தான் கவலைப்படுறேன், கண்ணீர் வடிக்காத குறைய அழுது சீன் போடுறாருங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க சார், ஸ்ரீகாவை கண்டுபிடிக்க நான் ஃபுல்லா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்கிறார். ரகுபதி சார் நம்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போன உடனே நெடுமாறன் முகம் அப்படியே கொடூரமா மாறுதுங்க. அடுத்ததா நம்ம பிரியா திரும்பவும் ரகுபதி சாரோட பிரைவேட் ரூமுக்குள்ள ரகசியமா நுழைய பாக்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துல வேணி வந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பிரியா, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கலா கேட்க, இல்ல ஹவுஸ் கீப்பிங் அட்டண்டன்ஸ் சீட்டை காணோம், அதை தேடித்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா மழுப்ப, ஹவுஸ் கீப்பிங் அட்டண்டன்ஸ் இல்லைன்னா நீங்க ரிசப்ஷன்ல தானே கேட்கணும், இங்க ஏன் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி வேணி மடக்குறான். ஆமா இல்ல, நான் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகி இங்க வந்துட்டேன், சரி நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா வேணிக்கு இப்ப 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, பிரியா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண பிளான் பண்றா அப்படிங்கிறது. நைட்டு பேண்ட்ரியில வெற்றியும் பாண்டியும் நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ரம்யாவும் இருக்காங்க. என்னடா இது, இவ்வளோ ஆசையா டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சோம், குழந்தைகள்லாம் வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாருங்க. அப்போ வெற்றி ரம்யா கிட்ட, ரம்யா நீ கிளம்பு, அங்க அக்கா தனியா கடையில எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க,
2 நாளா நாம அந்த கடை பக்கமே போகல, நீயாச்சும் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். ரம்யா கிளம்புன அடுத்த நிமிஷமே அங்க ஒரு மேஜிக் நடக்குதுங்க. ரெசார்ட்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா பேண்ட்ரி நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. கடை கடன் ஆர்டர் குவியுதுங்க. வெற்றியும் செம ஹாப்பியா எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்த ரியா மேடம் ஓடி வந்து, சூப்பர் வெற்றி, செமையா சேல்ஸ் கொண்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இப்போ வாட்சி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல மேடம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி கேட்க, கண்டிப்பா வந்துருச்சு வெற்றி அப்படிங்கிற மாதிரி ரியா அப்ரிஷியேட் பண்றாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஜானும் நெடுமாறனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெற்றியோட இந்த சக்சஸை பார்த்துட்டு நெடுமாறன் காண்டாகி பிளட்டி ஹெல் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாருங்க. கரெக்டா அவர் சொல்லும்போது ரகுபதி சார் அங்க வந்துடுறாருங்க. பாத்தியா மாறன், வெற்றி எவ்வளோ டெடிகேஷனா இந்த கேண்டீனை நடத்துறான்னு பாத்தியா? அவன் கிட்ட எப்பவுமே நான் ஸ்ரீகாவை தான் பார்க்குறேன். ஸ்ரீகாவும் இப்படி தான் அவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவான். அதே மாதிரி வெற்றியும் பண்ணுறான்னு சொல்லி வெற்றியை கொண்டாடுறாருங்க. வா மாறன், நம்மளும் போயிட்டு வெற்றியோட டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரகுபதி கூப்பிட, நெடுமாறனுக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுதுங்க. இல்லை சார், எனக்கு ஒரு மூன்லைட் பார்ட்டி இருக்கு, நான் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவுறாரு. போகும்போது வெற்றியை பார்த்து "தட் இஸ் ஷிட் ஹெட்" அப்படிங்கிற மாதிரி வன்மத்தோட திட்டிட்டு போறாருங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. ரகுபதி சார் கிட்ட சுந்தரம் சொன்ன அந்த ரகசியம் என்ன? ஸ்ரீகாய் போய் எங்க இருக்கான்? உயிரோட தான் இருக்கானா? பிரியா ரகுபதி சாரோட ரூம்ல என்ன தேடுறா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.